நாம் தீய காரியங்களை நினைத்து எப்போதுமே சந்தோஷப்படக்கூடாது. தீய காரியங்கள் வெக்கம், இதை நினைக்கவே கூடாது. நான் இப்படி செய்து விட்டேனா, அது மிக மிக தவறு, அது நினைப்பதே பாவம் என்று சொல்லி வெறுக்கிறவங்க தான் புத்திசாலி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பழைய நினைவுகளை இப்படி உள்ளே தேவனுக்கும் நமக்கும் இடையில திணிக்கிற சாத்தானை நாம் என்ன செய்யணும்னா நாம் நிராகரிக்க வேண்டும். பாருங்க, இப்போ நான் சாத்தானுடைய செயலை செய்ய என்னையே நீங்க நேசிக்கிறீங்க, புரிஞ்சுக்கணும். என்னையே நீங்க நேசிக்கிறீங்க. பேதுருவை இயேசு நேசிக்கிறார். பேதுருடைய இருதயத்தை அவர் வெறுக்கிறார். யோபு மனைவியை யோபு வெறுத்தார். எதை வெறுத்தாரு? பைத்தியக்காரி பேச மாதிரி பேசுகிறிய, தேவனுடைய கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? மனைவி கூட தான் இருக்காங்க. வெறுத்தாருன்னா ஓடி போ, இப்படிப்பட்ட பேச்ச ஓடு அப்படின்னு வரைய விட்டாரா? மனைவியோட இருக்காரா? மனைவியோட தான் இருக்காரு. இன்னும் பிள்ளைகளையும் பத்தாரு. பாத்துங்க, கெட்ட காரியங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாது. ஒருத்தருக்குள்ளேயே வாழ்ந்தாலும், நமக்குள்ளே இருந்தாலும், நம்ம சாப்பிட்டாலும், ஒன்னா இருந்தாலும், நம்ம தீய காரியங்களுக்கு உடன்படக்கூடாது.